திருப்பூர் முருகம்பாளையத்தில் கஞ்சா விற்பனையை காட்டிக் கொடுத்ததாக மாநகராட்சி தற்காலிக பணியாளரை பட்டா கத்தியால் வெட்டிய நபர்கள் அச்சமின்றி சாலையில் நடந்து செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்போம். செந்தில், வணக்கம். இவர்கள் யார்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? அதை பதிவு பண்ணுங்க. திருப்பூர் முருகம்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனையை காட்டி கொடுத்ததாக மாநகராட்சி தற்காலிக பணியாளர் அரவிந்த் என்பவருக்கு நேற்று மாலை பட்டாக்கத்தியால் வெட்டிவிட்டு பட்டாக்கத்தியுடன் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் முருகம்பாளையம் பகுதியில் உள்ள அண்ணா நகரைச் சேர்ந்த 25 வயது வாலிபர் அரவிந்த். இவர் பெற்றோருடன் அப்பகுதியில் வசித்து வரும் அரவிந்த் மாநகராட்சி பொதுப்பணித்துறையில் தற்போது தற்காலிக ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியில் சிலர் செய்து வரும் கஞ்சா விற்பனையை போலீசிடம் தெரிவித்தது தொடர்பாக கடந்த சனிக்கிழமை அன்று நள்ளிரவில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அரவிந்த் குடும்பத்தாரிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி காவல் நிலையம் வருமாறு கூறி சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை கஞ்சா விற்பனையை போலீசில் காட்டிக் கொடுத்ததாக கூறி நேற்று மாலை 4 மணியளவில் அப்பகுதியில் உள்ள கடையொன்றில் அமர்ந்திருந்த அரவிந்தை மர்ம நபர்கள் சிலர் பட்டாக்கத்தியால் வெட்டி காயம் ஏற்படுத்திய அவர்கள் தொடர்ந்து அரவிந்த் உறவினர்கள் இல்லத்திலும் பட்டாக்கத்துடன் புகுந்து மிரட்டியதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் வெட்டிவிட்டு பட்டாக்கத்தியுடன் பயமின்றி சாலையில் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மர்ம நபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து பட்டாக்கத்திகளை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சம்பவம் நடந்த இடத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டாக்கத்தியால் வெட்டு காயமடைந்த அரவிந்திற்கு தற்போதுதான் திருமண ஏற்பாடாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி செந்தில், விரிவான தகவல்களுக்கு.